ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுன் தான் செய்ய போகிறோம். ஏகப்பட்ட ரெசிபிஸ் வந்து நம்ம சேனலில் குலோப் ஜாமுன் ஸ்வீட்லாம் போட்டிருக்கோம். இன்னைக்கு வந்து 2 பேக்கெட்டும் நம்ம செய்ய போகிறோம். எது பெஸ்ட்டாக இருக்குது, எது வந்து சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 2 எடுத்துருக்கிறேன். ஆச்சி, இன்னொன்று வந்து MTR எடுத்துருக்கிறேன். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் எக்ஸாக்டாக கப்பு மெஷர்மெண்ட்டில் வந்து எவ்வளோ கப்புக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணும், எவ்வளோ சக்கரை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக்னஸ் கூட யூஸ் பண்ணுற அளவு ஈஸியாக புரிஞ்சுக்கிற அளவு தான் இந்த வீடியோ இருக்கும். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிட்டு சட்டுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு பேக்கெட் ஓப்பன் பண்ணி 2யும் தனித்தனி பவுலில் வந்து மாவை போட்டுடலாம். ஃபஸ்ட்டு மாவை வந்து ஒரு கப்பில் நம்ம அளந்துக்கலாம். 1 கப் இருக்குது, மொத்தம் எவ்வளோ இருக்கோ எல்லாத்தையுமே நம்ம அளந்துருவோம். அதுக்கு தக்க இதே கப்லேயே நம்ம தண்ணி, ஜீனி இதெல்லாம் சேர்க்கும் பொழுது எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியும். அதுக்காக தான் 1.25 கப் இருக்குங்க. நான் எடுத்த கப்பில் 1.25 கப் இருக்குது. இப்போ ஆச்சி மிக்ஸும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். ஆச்சியும் அளந்தாச்சு. இதுவும் அதே கப்பு, அதே அளவு தான் இருக்குது. கொஞ்சம் தான் கூட இருக்குது. இப்போ 2யுமே தனித்தனி பவுலில் வச்சாச்சு. பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா 2மே ஒரே மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் ஈரப்பதமாக, மாவு ஈரப்பதமாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் ஈரமாலாம் இல்லை 2மே. இப்போ வந்து நம்ம தண்ணியை சேர்த்து பசைஞ்சிடலாம். இதில் வந்து பால் சேர்த்தும் பசையலாம். இதில் வந்து நான் இன்னைக்கு பால் சேர்க்கலை. தண்ணி வந்து வெது வெதுன்னு இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியை சேர்க்க போகிறோம். ரொம்ப சூடு வேணும். அந்த கையில் வச்சு தொட்டு பார்த்தோன்னா லைட்டாக வெது வெதுன்னு சூடாக இருக்கணும். அந்த தண்ணியில் நம்ம பசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆச்சியை பசைஞ்சிடலாம். நான் 1/2 கப் தண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 1/4 கப்பு மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அப்படியே வச்சுக்கலாம். இப்போது இந்த மாவை எல்லா சைடுமே தண்ணி படுற மாதிரி லைட்டாக ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா உள்ளே எல்லாமே பொரிச்செடுக்கும் பொழுது மாவு மாவாக இருக்கும். லைட்டாக ஜென்டல் இந்த மாதிரி இப்படி உதுத்து விடுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இருக்கிற 1/4 கப்பில் இன்னும் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிச்சத்தை வச்சிடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும் பொழுது தான் தண்ணி வந்து எவ்வளோக்கு பத்துன்னு தெரியும். ரொம்ப ஊற்றிட்டோன்னா உங்களுக்கு குலோப் ஜாமுன் வந்து உடஞ்சி போயிடும். கையில் இப்படி தாங்க ஒட்டும். லாஸ்ட்டு வந்து நம்ம சுற்றி விட்டு பிசையும் போது பால் மாதிரி வந்துடும். நல்லா ஊற்றியாச்சு பாருங்களேன். இந்த மாதிரி கையில் ஒட்டுது. இதுதான் பக்குவம். இதுக்கும் மேலே நீங்கள் தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா குலோப் ஜாமுன் எல்லாமே வந்து உடஞ்சி போயிடும். அதனால இந்த பக்குவம் வந்து சரியாக இருக்கும். இதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நெய் இருக்கு இல்லையா, கொஞ்சமாக கையில் நெய் தடவிட்டு நீங்கள் எல்லாத்தையும் ஈவன் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணலாம். தண்ணி எவ்வளோ செலவாயிருக்குன்னா, நான் எடுத்ததே வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப்பு தான் எடுத்திருந்தேன். அதுலேயும் இவ்வளோ மிச்சம் இருக்குது. 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கூட தான். 1/4 கப் நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதில் 1/4 கப். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி வந்து ஆச்சிக்கு வந்து சரியாக இருக்குங்க. மாவு பிசையும் பொழுதே பார்த்திங்கன்னா இந்த குங்குமப்பூ வாசனை வந்து செம்மையாக இருக்குது. லைட் எல்லோ கலரில் தெரியுது பாருங்கள் மாவே. இப்போ கொஞ்சமாக நெய் மட்டும் இதில் தடவிக்கிறேன். உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா நெய் தடவிக்கிங்க, இல்லை சாதாரண ஆயில் கூட நீங்கள் தடவிக்கலாம். சூப்பராக பசைஞ்சாச்சு. இப்போ MTR மிக்ஸையும் நம்ம வந்து தண்ணி சேர்த்து பசைஞ்சிடலாம். இதுவும் அதே மாதிரி ஒரு 1/2 கப் நம்ம தண்ணி எடுத்துருக்குறோம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் 1/4 கப் மட்டும் சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. இதுக்கும் நம்ம அதே அளவு தான் தண்ணி சேர்த்தோம். ஆனால் இந்த மாவு வந்து அவ்வளோக்கா கையில் ஒட்டலை. இன்னும் நெய் எண்ணெய் எதுவுமே தடவலை. அதே அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன். ஆனால் வந்து கையில் மட்டும் ஒட்டலை. அது வந்து கையில் ஒட்டுச்சு. சரி, ஊறினதுக்கப்புறம் அந்த மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இதுலேயும் நெய் தடவி இதை கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுறலாம். ஃபுல்லாக எல்லா சைடுமே அந்த நெய் வெளியில் படுற மாதிரி நல்லா அதை வந்து இந்த மாதிரி பண்ணிடுங்க. பார்க்குறதுக்கு வந்து ஒரு பூரி மாவு மாதிரி இருக்குது, ஒட்டலை. மாவு ஊறிட்டுருக்க கேப்பில் வந்து நம்ம சக்கரை பாகு செஞ்சிடலாம். அதுக்கு எந்த கப்பில் வந்து நீங்கள் மாவு வளர்ந்தீங்களோ அதே கப்பில் வந்து ஜீனி எடுத்துக்கிற போகிறேன். 2 கப் சேர்த்துக்கிறேன். 2க்குமே சேர்த்து நம்ம பாகு காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தனித்தனியாக வந்து பிரிச்சுக்கலாம். இந்த குலோப் ஜாமுன் வந்து ஸ்வீட் வந்து கரெக்டாக இருக்குங்க. ரொம்ப வந்து தித்திப்பாக இருக்காது. உங்களுக்கு சப்போஸ் வந்து பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதனோட வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அதனோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், பாருங்கள். இது வந்து நம்ம வீட்டில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொழுது சாப்பிட்ற வீட்டில் செய்கிற ஸ்வீட் எந்த அளவு இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் தண்ணி எவ்வளோ சேர்க்கணும்னா, எத்தனை கப் நம்ம சக்கரை சேர்த்தமோ அதே அளவு. நான் வந்து 2 கப் சக்கரை சேர்த்துருக்கிறேன். அதே அளவு 2 கப் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம்.
சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுன் வந்து ஒரு 3வது நாள்லயே வந்து ஊற்றினாப்பில் கெட்டு போயிடும். அப்படி ஏன் ஆகுது அப்படின்னா, நீங்கள் வந்து பாகு வந்து பதம் சரியாக பார்க்கல, காய்ச்சல் அப்படின்னு அர்த்தம். சில பேருக்கு அந்த குலோப் ஜாமுனுக்குள்ளே சிறப்பே உள்ளே ஏறி இருக்காது. அதுக்கும் இதுதான் காரணம். ஸோ வந்து இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ கீழே வந்து பிடிச்சிடாத மாதிரி லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் வந்து நீங்கள் ஆச்சியில் செய்கிறீங்க அப்படின்னா அதுலேயே வந்து ஃப்ளேவர் இருக்குது. உங்களுக்கு குங்குமப்பூ ஸ்மெல் வந்து வருது. உங்களுக்கு தேவைப்பட்ட ஏலக்காய் இதில் வந்து இடித்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை ரோசஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். MTRல செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்து அதில் வந்து குங்குமப்பூ ஸ்மெல் வரல. ஆனாலும் அதுக்கு ஒரு தனி ஃப்ளேவர் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்ட இதில் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டு பாகு பதம் வரணும். ரொம்ப கம்பி பதம் வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் போட்டுட்டு உடனே இன்றைக்கே சாப்பிட்ருவீங்க அப்படின்னா உங்களுக்கு லைட்டாக இது மெல்ட் ஆகிட்டு ஓரளவுக்கு இருந்தால் போதும். பிசு பிசுன்னு லைட்டாக இருந்தால் போதும். இன்றைக்கே சாப்பிட்ருவீங்கன்னா. இல்லை நீங்கள் வச்சு சாப்பிடுவீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு கம்பி பதத்துக்கு முந்தின ஸ்டேஜ்லேயே எடுத்துடணும். வெனிலா எசன்ஸ் ஃப்ளேவர் பிடிக்கும்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த சிரப் ரெடி ஆகிட்டு இருக்க கேப்பில் வந்து நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருந்த மாவை வந்து உருண்டை பிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆச்சி மிக்ஸை வந்து உருட்டிடலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்கள் கையில் வந்து நெய் தடவிக்கங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸ் குலோப் ஜாமுன் வேணுமோ அதில் அப்படியே பாதி சைஸ் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அப்படியே பெருசாக கிடைக்கும். இன்னொன்று நீங்கள் பால் உருட்டும் பொழுது இந்த மாதிரி கிராக் அந்த விரிசலாக இருக்கக்கூடாது. ரொம்பையும் போட்டு அதுக்காண்டி ரொம்ப அழுத்திடாதீங்க. நல்லா 2 கையில் அப்படி நடுவில் வச்சு இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா எல்லா சைடுமே வந்து ஈவனாக உங்களுக்கு கிராக்கே இல்லாமல் வந்துடும். சில பேர் அப்படியே லைட்டாக அப்படி உருட்டி போட்டுருவாங்க. உங்களுக்கு சிரப்புக்குள்ளே போட்ட உடனே அப்படியே பிஞ்சிட்டு வந்துடும் கொஞ்சம் நேரத்தில் ஊறுறதுக்குள்ளே. அதனால் நல்லா வந்து அதுக்கு அழுத்திட்டீங்க அப்படின்னா உள்ளே வேகாது. அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. லைட்டாக அப்படியே பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டிட்டு காமிக்கிறேன். சிரப் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப வந்து நூல் பதம் வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் எடுத்து தொட்டு பார்க்கும் பொழுது என்ன மாதிரி பிசு பிசுன்னு இருந்தால் போதும். பாருங்கள், இந்த ஒரு மாதிரி கம்பி பதம் வரும் இல்லையா, அது வரக்கூடாது. இப்படி தொட்டு நீங்கள் பண்ணும்போது பிசு பிசுன்னு எண்ணெயை தொட்ட மாதிரி இருக்கணும். ஸோ இது வந்து கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணி அப்படியே தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். ரெண்டையுமே வந்து உருட்டியாச்சுங்க. இது வந்து ஆச்சி. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கையில் ஒட்ராப்பில் இருந்துச்சு. ஆனால் நம்ம 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு உருட்டும் பொழுது பெர்ஃபெக்டாக இருந்தது. இதை வந்து MTR உருட்டி இருக்கிறேன். இதுவும் கரெக்டாக இருந்தது. இப்போ ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா 30 வந்திருக்குங்க. இந்த சைஸில் நீங்கள் போடுற சைஸு தான். இதில் 30 வந்திருக்கு. இப்போ தனித்தனியாக அதை பொரிச்சு எடுத்துடலாம். சிரப்பை வந்து தனித்தனியாக பிரித்து வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஆச்சியை ஃபஸ்ட்டு போட்டு எடுத்துடலாம். சிரப் வந்து மிதமான சூட்டில் இருக்குது. இப்போ நம்ம இதை சூடை அப்படியே எடுத்துட்டு அப்படியே நம்ம சிரப்பில் சேர்க்க போகிறோம். எண்ணெய் ரொம்ப சூடாயிடக்கூடாது. பூரிக்கு சுடுற மாதிரி ரொம்ப சுட்டுச்சு அப்படின்னா வெளியே நல்ல இதாக இருக்கும், உள்ளே வந்து வேகவே வேகாது. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து எண்ணெய்க்கு தகுந்தாப்புல நான் கொஞ்சம் நிறைய எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால நான் கூடுதலாகவே சேர்த்துக்கிறேன். அடுப்பை வந்து நல்லா வந்து குறைச்சிட்டேன். போட்ட உடனே பாருங்களேன் பபுள் வரணும். ஆனால் வந்து கருகிடக்கூடாது, சட்டுன்னு அந்த மாதிரி இருக்கணும். எல்லாத்தையும் போட்டாச்சு. இந்த பேட்சுக்கு தேவையான அளவு லைட்டாக அவ்வளோதான். இப்படி எடுத்து தான் விடணும். போட்டு கிண்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உடஞ்சி போயிடும். பாருங்கள், லைட்டாக ப்ரௌன் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். லைட்டாக அப்படி சுற்றி விடுங்க. லைட்டாக அப்படி எடுத்து விட்டிங்கன்னா அதுவே உருண்டுக்கிறோம். ரொம்ப போட்டுட்டு அரிசி வறுக்கிற மாதிரி வறுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது உடஞ்சி போயிடும். உங்கள்ட்ட இந்த முறுக்குக்கெலாம் எடுப்பீங்க இல்லையா, அந்த கரண்டி இருந்ததுன்னா அந்த மாதிரி குச்சி மாதிரி இருக்குல்ல, இது இருந்ததுன்னா இதை கூட இப்படி வச்சு இப்படி உருட்டி விடலாம். இது உடையவே உடையாது இந்த மாதிரி செய்யும் பொழுது. எல்லா சைடுமே ஒரே மாதிரி கலர் வந்து ப்ரௌன் கலர் ஆகணும். அந்தளவு நம்ம வெயிட் பண்ணணும். நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா ஒரு சைடு மட்டும் கருகிரும். நல்லா அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி விடுங்க. திருப்பி விடுங்க. உங்களுக்கு என்ன ரொம்ப சூடாகிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அடுப்பை வந்து லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. அப்படி லோ மீடியம்னு மாற்றி வச்சுட்டே இருங்க. பாருங்களேன், கலர் இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகிட்டே இருக்குது. கலர் நல்லா டார்க் ஆயிடுச்சு. சைஸும் கொஞ்சமே பெருசாகிடுச்சு. பார்த்தீங்களா, ஜீராவில் போடவும் மறுபடியும் வந்து பெருசாகும். இப்போ நம்ம இந்த கரண்டிலே இப்படியே எடுத்துடலாம். நம்ம வந்து அது உருட்டி விடுறதுக்கு இடம் வேணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டோம். எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. இதை ஜீராவில் போட்டுடலாம். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு தான் சேர்க்கணும். இது இப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காமிக்கிறேன்.
எண்ணெயில் எல்லாம் போட்டு எடுத்துட்டு ஜீராலையும் போட்டுட்டேன் பாருங்களேன், நல்லா ஊறிடுச்சு. இது ஆச்சி மிக்ஸு, எதுவுமே உடையலுங்க, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. சாஃப்டாக இருக்கும்னு பார்த்தாலே தெரியுது. ஏன்னா உள்ள எல்லாமே வந்து அப்படியே பெருசாகிடுச்சு பாருங்களேன். நம்ம போட்டது எல்லாமே அப்படியே டபுள் ஆஃப் த சைஸ் ஆயிடுச்சு. இதே மாதிரி MTRையும் நான் வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துருக்கிறேன், காமிக்கிறேன் பாருங்கள். MTR குலோப் ஜாமுன் மிக்ஸும் எதுவுமே உடையலை, எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துருக்குது. லாஸ்ட்டு போட்டதுனால, செகண்டாக போட்டதுனால இது வந்து கொஞ்சம் லாஸ்ட்டு சேர்த்தது எல்லாமே ஊறாமல் இருக்குது, அவ்வளோதான். நம்ம சேர்த்த ஜீரா வந்து இன்னும் இருக்குது பாருங்கள், இவ்வளோ எக்ஸஸாக இருக்குது பாருங்கள். இது எல்லாமே இதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஜீரா பிடிக்காது, ஒவ்வொரு தடவையும் வேஸ்ட் பண்ணுறீங்க, கீழே ஊற்றுற மாதிரி இருக்கா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதே அளவு தண்ணி இதே அளவு ஜீனியோட நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து ரொம்ப ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா அந்த பேக்கெட்லேயே வந்து எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 800 சம்திங் சொல்லியிருந்தாங்க. அந்த அளவு வந்து எம்எல்ல நீங்கள் சேர்த்துக்கங்க. பாருங்களேன், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இது இன்னமும் ஊறணும். குலோப் ஜாமுன் ரெடி பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷமாவது அப்படியே ஜீராவில் ஊற வச்சோன்னா செம்மையாக இருக்கும். இப்போ நான் ஆச்சியை வந்து ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணி காமிக்கிறேன். ஆச்சியெல்லாம் குலோப் ஜாமுனை பார்க்கும் பொழுது அப்படியே சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. நல்லா குண்டு குண்டுன்னு சாஃப்டாக இருக்கிறத எடுத்துக்கிறோம். அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக வந்திருக்குது. இப்போ தான் நான் இது என்ன ஊற கூட வைக்கல, அந்த பேட்ச் போடுறதுக்குள்ளே இது ஊறிட்டு இருந்தது. ரொம்ப நேரம் ஊற வைக்கல, அவ்வளோ ஒரு சாஃப்டாக உள்ள எல்லாமே பாருங்களேன், ஜீரா எல்லாமே லாஸ்ட்டு வரைக்கும் போயிருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நான் அந்த குலோப் ஜாமுனையும் கட் பண்ணி MTR மிக்ஸையும் ஒன்று கட் பண்ணி காமிக்கிறேன். இதுவும் சாஃப்டாக இருக்குது பாருங்களேன், உள்ள எல்லாமே நல்லா ஊறி இருக்குது. இதே அளவுகளில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் உடையாமல் சாஃப்டாக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.